பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க கோரி தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டுள்ள நிலையில் பிக் பாஸ் ஷெட்டில் பாதுகாப்பு காரணங்களுக்காக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் ரியாலிட்டி நிகழ்ச்சியான பிக் பாஸ் தற்போது கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த சீசன் பல விமர்சனங்களை சந்தித்து வருகிறது. கடந்த மாதம் 5ஆம் தேதி 20 போட்டியாளர்களுடன் தொடங்கிய இந்நிகழ்ச்சியில் தற்போது வைல்ட் கார்டு என்ட்ரியுடன் 19 போட்டியாளர்கள் உள்ளனர். இதில் இந்த வாரம் 2 பேர் வெளியேறுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் துஷார் வெளியேறியுள்ளார். இந்நிலையில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கும் பிக் பாஸ் ஷோவின் படப்பிடிப்பு நடைபெறும் ஷெட்டின் முன்பு இன்று போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ளனர். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் இந்த நிகழ்ச்சிக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இளம் தலைமுறையினரின் மனநிலையை பாதிக்கும் வகையில் நிகழ்ச்சி அமைந்துள்ளதும், சிலரின் தனி உரிமை, உணர்ச்சி, குடும்ப உறவுகள் போன்றவை வெளிப்படையாக வெளியிடப்படுவது சமூக நாகரிகத்துக்கு எதிரானது என்றும் அவர் கூறியுள்ளார். இக்கட்சியின் மகளிர் அணி சென்னை குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே போராட்டம் நடத்தி குடும்ப மதிப்புகளை காப்போம், பிக் பாஸ் நிகழ்ச்சியை தடை செய் என கோஷங்கள் எழுப்பியுள்ளனர். இதனால் பிக் பாஸ் ஷெட்டின் முன்பு 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு அமர்த்தப்பட்டுள்ள நிலையில் சிறிய பரபரப்பு நிலவி வருகிறது. தொலைக்காட்சி நிர்வாகம் இது குறித்து விளக்கம் அளித்துள்ளது. பிக் பாஸ் நிகழ்ச்சி விதிமுறைகளுக்குள் தான் நடைபெறுகிறது, எதுவும் அநாகரிகமாக ஒளிபரப்பப்படவில்லை என்று.